இந்தா முதல்ல நீர் எடுத்துக்க. ஈர நானே வச்சு விடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டா? இரு டாக்டரே, நான் இன்னும் விஷயத்த சொல்லவே இல்ல. என்ன விஷயம் சொல்லு. டாக்டரே, ஆஸ்பத்திரியில நான் புதுசா ஆரம்பிக்க போற கேண்டீனுக்கு ஒரு பேரு யோசிச்சிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு நீதே சொல்லணும். என்ன பேருன்னு சொல்லு. நான் அன்னம் மெஸ்னு வைக்கலான்னு இருக்கேன். அண்ணன் மெஸ்ஸா? பேரு நல்லாதான் இருக்கு சிந்து. உனக்கு பிடிக்கும்னு தெரியும் டாக்டரே, ஆனா அன்னபூர்ணி அத்தைக்கு பிடிக்குமா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அவங்க பேரதே வைக்கிறேன், என் பேரு எதுக்கு உன் கேண்டீனுக்கு வைக்கிறேன்னா அவங்க கோவமா கேட்ட கூடாதுல்ல, அதே. அவங்க பேரை வச்சுட்டு கேண்டீனை நல்லபடியா நடத்தினேன்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா அவங்க பேருக்கு ஏதாவது கலங்க வர மாதிரி நீ பண்ணேனா கண்டிப்பா கோவப்படுவாங்க. நான் எப்படி டாக்டர் அவங்க பேருக்கு கலங்கம் வர மாதிரி பண்ணுவேன்? அவங்க எனக்கு சாமி மாதிரி. அவங்க என்ன என்னத்தையும் வெறுத்து ஒதுக்குனாலும் இயேசு முழுக்க அவங்கள சுத்திதே இருக்கும். நான் பண்ண தப்புனால தானே அவங்க என் மேல கோவமா இருக்காக. அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் தான் காப்பாத்தல. அதுக்காக அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அது சரி, எப்போ ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் ஆரம்பிக்க போற? கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன் டாக்டரே. கேண்டீன் திறப்பு விழாக்கு அன்னபூர்ணி அத்தைய கூப்பிடலான்னு இருக்கேன். நீ கூப்பிட்டா பெரியமா எப்படி வருவாங்க? நான் கூப்பிட்டா வரமாட்டாக, ஆனா நீ கூப்பிட்டா வருவாங்கல்ல. கண்டிப்பா பெரியமா வரமாட்டாங்க. சமையல் போட்டியில நான் உனக்கு உதவுனது கூட பெரியமா பெருசா விரும்பல. அப்படி இருக்கும்போது இதுக்கு கூப்பிட்டா அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா வருவாக டாக்டரே, நீ வேணும்னா பாரு. கண்டிப்பா அவங்க திறப்பு விழால கலந்துக்குவாக. முதல்ல பைரவிய ஒழுங்கு மரியாதையை விட்டுருங்க. இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுல எங்க அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரின்னா என்னடா? என்னடா ஆகும்? என்ன ஆறுமுகம், என்னைய மிரட்டுற? நான் யாருன்னு தெரியும்ல, என் வரலாறு என்னன்னு தெரியும்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு உனக்கு போன் பண்ணிருப்பேன். இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது தப்பா பேசின யார் என்னெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எவ்வளவு ரோசம் உள்ளவன், என் வட்டி பணத்தை கொடுத்துட்டு